வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 191 வியாழக்கிழமை ஏப்ரல் 24, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். முகாம்களுக்கு எதிர்பார்க்கும் எண்ணிக்கைக்கு மேலாகவே பெயர்கள் பதிவாகி உள்ளதால் இம்முகாம்களில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக மீண்டும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்று திரு முத்துகிருஷ்ணன் அறிவிப்பு. ஏப்ரல் 26, 27 தஞ்சையில் வாழ்வியல் துறை 2 நாள் பயிற்சி முகாம். மே மாதம் 3, 4 தென்காசி மாவட்டம் அமர சேவா சங்கத்தில் லட்சிய ஆசிரியர்கள் முகாம். மே மாதம் 5, 6, 7 3 நாட்கள் அதே இடத்தில் மாணிக்க மாணவர்களுக்கான முகாம். மே 10, 11 ஆகிய இரு தினங்கள் மதுரையில் லட்சிய வேட்பாளர்களுக்கான முகாம். இந்த 4 முகாம்களும் சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த 4 முகாம்களுக்கும் கலந்து கொள்ள முடிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக பதிவாகி வருவதால் அடுத்து அவர்களுக்காக மற்றும் ஒரு முகாம் நடத்த ஆலோசித்து வருவதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்திய அரசின் உள்ளாட்சித்துறை முன்னாள் இயக்குநர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் முகாம்களில் கலந்து கொள்வார். 40 ஆண்டு காலம் டில்லியில் 4 பிரதமர்களின் கீழ் உள்ளாட்சித்துறை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி அமர சேவா சங்க வளாகத்தில் நடைபெறவிருக்கும் லட்சிய ஆசிரியர் முகாம் மற்றும் மாணிக்க மாணவர் முகாம் இவை இரண்டிலும் கலந்து கொள்ள இசைவு தெரிவித்துள்ளதாக மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார். ஈரோடு மாணிக்க மாணவர்கள் அண்ணாமலை கோட்டையில் உள்ள ஸ்டார்ட் அப் வில்லேஜ் விசிட். அமெரிக்காவில் ஐடி நிறுவனத்தில் பணி செய்து வந்த கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி தமது கிராமங்களில் வாழ்ந்து வரும் படித்த இளைஞர்கள் கோவை, பெங்களூரு என்று செல்லாமல் அதே பணியை தமது ஊரிலேயே செய்யும் வகையில் குடில் வடிவில் ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கியுள்ளார். அதில் சுமார் 48 அயல்நாட்டு நிறுவனங்களை இணைத்து 175 இளைஞர்கள் இந்த கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜில் பணியாற்றி வருகின்றனர். இந்த இளைஞர்களுக்கு இத்தகைய வில்லேஜ் ஐடி பார்க் ஒரு வரப்பிரசாதம். ஏனெனில் இவர்கள் இந்த பணிக்காக தமது குடும்பத்தை விடுத்து விலகி இருப்பதோடு சரியான உணவுமின்றி செலவும் அதிகரித்து உடலும் மனமும் பாதித்து வருவதே பெரும்பாலும் இவர்களின் அனுபவம். இத்தகைய தனித்துவம் வாய்ந்த இந்த முயற்சியை நல்லூர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் மற்றும் பாலு ஐயா ஆகியோர் சென்ற வாரம் சென்று பார்த்து வந்த நிலையில் இன்று ஈரோடு மாணிக்க மாணவர்கள் 12 பேர் அண்ணாமலை கோட்டையில் அமைந்துள்ள இந்த கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் சென்றனர். தமிழகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கும் இந்நிறுவனத்தின் CEO திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி மாணிக்க மாணவர்களை வரவேற்று விளக்கினார். தேர்வு முடிந்தவுடன் இவர்கள் வானகம், நாட்ராயன் பாரம்பரிய விவசாய பண்ணை, உள்ளாட்சி நிர்வாகம், தொழில் நிறுவனங்கள், தி சென்னை சில்க்ஸ், அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனம் மற்றும் காந்தி கிராமம் சென்று வந்த செய்தி நம்பிக்கை செய்தியில் பார்த்திருப்போம். இந்த மாணிக்க மாணவர்கள் மே 5, 6, 7 3 நாட்கள் தென்காசி அமர சேவா சங்க வளாகத்தில் நடைபெறவிருக்கும் வையத்தலைமை கொள் முகாமிலும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்று மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இல்லம் தேடி உள்ளம் நாடி. கோவை ராயல் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை MD டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களை அவரது சித்தோடு கிராமத்தில் உள்ள வீட்டில் சந்தித்ததாகவும், ஏப்ரல் 12 மதுரையில் நடைபெற்ற 100 தமிழக ஆளுமைகள் சந்திப்பு சிறப்பாக நடைபெற்றதாகவும், நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளுக்கு எப்போதும் உடனிருப்பேன் என்றும் உறுதியளித்ததாக மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார். பாரம்பரியத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் சென்னை வருகை. ஏப்ரல் 22 சென்னைக்கு வருகை தந்த பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் வேளாண் துறையில் இணை இயக்குநராக பணி செய்து ஓய்வு பெற்ற திரு நவநீத கண்ணன் அவர்களை சந்தித்தார். 100 தமிழக ஆளுமைகள் சந்திப்பில் கலந்து கொண்ட திரு நவநீத கண்ணன் இனி தொடர்ந்து தமிழகத்தில் பாரம்பரிய விவசாயத்தை பரவலாக்க நல்லூர் வட்டத்தில் பொறுப்பேற்று செயல்பட தயார் என்று கூறியதாக திரு நாட்ராயன் தெரிவித்தார். நெல்லை மண்டலத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். திருநெல்வேலி மண்டலத்தில் ஏப்ரல் 20, 2025 ஞாயிற்றுக்கிழமை பாலச்சந்தர் மற்றும் கவிதா ஆசிரியர்களை அவர்களின் இல்லத்தில் சந்தித்தோம்.
அவர்கள் இருவருமே மே 3, 4 லட்சிய ஆசிரியர்கள் முகாமுக்கு வருகை தர பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திரு முருகேசன் அவர்களை சந்தித்த போது மழை நீரை சேமித்து வைத்து பயன்படுத்துவது தெரிய வந்தது. அடுத்து திரு நிவேக் எக் ஃபவுண்டேஷன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்திப்பு. இந்த சந்திப்பின் போது திரு சபரிவாசன் அவர்களையும் சந்தித்து அவரது சுற்றுச்சூழலியல் பணிகள், மரங்கள் நடுவது, ஆறு தூய்மை போன்ற செயல்பாடுகளை பற்றி அறிய முடிந்தது. இந்த சந்திப்பின் போது திரு சோமசுந்தரம் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி அவர்களும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பிற்கு தாசில்தார் செல்வம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இப்பயணத்தில் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன், திரு முருகேசன் ஆகியோரும் உடனிருந்தனர் என்று திருநெல்வேலி மண்டல பொறுப்பாளர் நெல்லை திரு வெங்கட் தெரிவித்தார். முதியோர் இல்லத்தில் முதியோர்களை மகிழ்விக்கும் ரிஷிதா ரா. 6ஆம் வகுப்பு படிக்கும் நங்கநல்லூரை சேர்ந்த மாணவன் ரிஷிக் ரா 6 வயது முதல் ஒரு பாடலை கேட்டவுடன் கீபோர்டில் வாசிக்கும் திறமை வாய்ந்தவர். பிட்ச் பெர்ஃபெக்ட் திறமை பெற்றவர். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பங்கேற்று பல பரிசுகள் பெற்றுள்ளார். ஓய்வு நேரங்களில் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கு உள்ளவர்களை மகிழ்விப்பதை தொடர்ந்து செய்கிறார். இச்செயலை பாராட்டி கின் ஐகான் விருது பெற்றுள்ளார். தவிர ட்ரம்ஸ் வாசிப்பார். இடது வலது இரு கைகளாலும் எழுதும் ஆற்றல் பெற்ற பன்முக சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ரிஷிக் ரா. இவரின் சகோதரி ரிஷிதா ரா 3ஆம் வகுப்பு மாணவி. 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற முடி இழந்தவர்களுக்கு விக் தயாரிக்க தனது சிகையை வழங்கியுள்ளார். இருவரும் கின் ஐகான் விருது பெற்றவர். இருவருக்கும் நல்லோர் வட்டம் சாதனை மாணவர்கள் துறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. NMMS தேர்ச்சி பெற்ற வேதாரண்யம் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். 2024-2025 கல்வியாண்டிற்கான தேசிய திறனாய்வு தேர்வில் NMMS தேர்ச்சி பெற்றுள்ள வேதாரண்யம் கஸ்தூரிபா காந்தி கன்யா குருகுலம் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தர்ஷனா மற்றும் அனுஷ்கா இருவருக்கும் குருகுலம் அறக்கட்டளை மற்றும் நம்பிக்கை செய்தி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.